அது ஒண்ணுமே அவங்க தேடுறோம் கிடைக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும் ஐயா. இல்லைன்னா இப்படியே தான் ஒன்னும் மீடியால நான் பேசிக்கனே இருப்பேன். எனக்கு நான் நம்புறது நிறைய மக்களை தான். அதனால மக்களுக்கு என்னோட ஆசை ஒண்ணுதான், இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஏன்னா பெரிய அதிகாரி இடத்துல போகணும். வணக்கம் தீபா. வணக்கம் ஐயா. என்ன தீபா, திருப்பி போனீங்களா? நேத்து போறேன்னு சொன்னீங்க, போனீங்களா? 3-4 நாளா போய்க்கனதான் இருக்கிறையா. ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. 7 மணிக்கு வான்னு சொன்னாங்க. 7 மணிக்கு போனேன். அவரானா காலையில வா சொன்னாங்க. எத்தனை நாள் தான் போய்க்கினே இருக்கணும் ஐயா. 4-5 வாட்டி நடந்து போயிட்டு வர ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க, ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க நாங்க தேடுறோம் தான் சொல்றாங்க. பாண்டிச்சேரியில கூட போலீஸ் வர வச்சாங்க. அங்க போய் பாத்து வந்தாங்க, கேட்டு வந்தாங்க, சொல்றேன்னு சொன்னாங்க. போட்டோ எல்லாம் வாங்கி போனாங்க. ஆனா ஒண்ணு கூட அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ அவங்க சைடு போய் விசாரிச்சாங்களா? அவங்க ஊர் பக்கம் போய் விசாரிச்ச மாதிரி தெரியுதா? யாரும் விசாரிச்சு. அவங்க இங்க லோக்கல் தானே? அவங்க இங்கேதான் இருக்கிறாங்க, மெப்பேட்ல தான். சரி, அவங்க ரொம்ப கிட்ட தானே? அங்க போய் அங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன இருக்குது, என்ன குரூப் இருக்குது, என்ன இது இருக்குது, சாட்சி இருக்குது, நம்ம போய் தேடுறதுக்கு நம்ம போய் சொல்றோம். இவ்வளவு பெருசு இருக்குது சாட்சி, போதாதான்? நான் தான் சொல்றேன், நீங்க போய் சொல்லிருப்பீங்க, அவங்க கணவரெல்லாம் அங்கதான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் போயிட்டறமா எங்களை ஊட்டி அப்படின்னு நாங்க சொல்லி கொடுத்தா கூட அவங்க போக மாட்டாங்க. இப்போ கேஸ் எடுத்துட்டாங்களா தெரியுமா? அவங்க சும்மா எழுதி வாங்கி இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா போட்ட மாட்டேன் 4-5 போட்டோ வாங்கி வச்சிருந்தாங்க. இப்போ பொங்கலுக்கு முன்னாடியே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணது பொங்கலுக்கு முன்னாடியே பண்ணீங்கல்ல? ஆமா, அதுக்கப்புறம் எத்தனை டைம் போயிருக்கீங்க? நடந்துக்கணதான் இருக்கிறையா, சொல்லாம கூட இல்ல. அப்படியே நடந்துக்கணதான் இருக்கிறோம். போயிட்டு வரோம், போயிட்டு வந்துக்கணதான் இருக்கிறேன். என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க. தேடிக்கணதான் இருக்கிறோம், சொல்லிக்கணதான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஆனா அவங்க எந்த நம்பிக்கையான ஒரு வார்த்தையும் சொல்லல, நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி எந்த நம்பிக்கையான வார்த்தையும் சொல்லல. சரி, யாராச்சும் உங்களை கான்டாக்ட் பண்ணாங்களா? யாராச்சும் உதவி செய்யறதுக்கு? இல்லண்ணா, இது வரைக்கும் இல்ல. அழிய வைக்கிறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒன்னும் என்னதான் எப்படிதான் அவங்க என் கேஸ் எடுக்கிறாங்களா இல்லையான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதான் இப்படி அழிய வைக்கிறாங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒண்ணுமே தெரியல. இங்க அழிறோம். குழந்தை ஒரு பக்கம் பார்த்தா ஒன்னும் முடியல. எங்க வேலைக்கு போன நான் ஒன்றே வேலைக்கு போனதான் என் குழந்தை வயிற்று கூட நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும், என் வயிற்றுக்கும் பார்க்க முடியும். இப்ப நான் வேலைக்கு போலன்னா என் குழந்தை எப்படி நான் பாத்துக்க முடியும்? போலீஸ் ஸ்டேஷனா அழிய வைக்கிறாங்க 5-6 ஆட்டி. இங்க யாராவது வக்கீல் இருந்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அழிய முடியல, இங்க அங்க போராட முடியல. உங்க சட்டத்தை எனக்கு புரியல. இவங்க எங்க சட்டத்தை எடுக்கிறாங்களா, எங்க என்ன பண்றாங்களான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க சொல்றாங்க வக்கீல்களுக்கெல்லாம் பணம் கட்டணும். ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. நம்மளே ஒரு ஏழைப்பட்டவங்க இந்த மாதிரி வாட்டர் கேன் பிளாஸ்டிக் போறதுலாம் நம்ம எங்க அவ்வளவு பணம் எல்லாம் இருக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. விடக்கூடாதுன்ற முடிவா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு. ஆமா, எனக்கு நீதி கிடைக்கணும். ஆமா, எனக்கு நீதி வேணும். ஏன்னா எனக்கு எதுக்கு நீதி வேணும்னா என் குழந்தைக்கு எனக்கும் நீதி வேணும். ஏன்னா நாங்க இவ்வளவு அழிஞ்சது, இவ்வளவு கஷ்டப்படுறது, எனக்கு 2ல ஒரு முடிவு தெரியும். ஏன்னா இந்த மாதிரிதான் நிறைய பெண்கள் வாய்க்கால்லாம் விட்டு ஆம்பளைங்கள்லாம் விட்டு போறாங்க. எங்க ஜாதியில நிறைய பெண்கள் வாய்க்கால் நாசமா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வேணும். நிறைய பேர் பாக்குறோம் பஸ் ஸ்டாண்ட்ல கோயில்லாம் குழந்தைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜென்ஸ் இல்லாம அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தானே? ஆமாயா. அவன் போயிட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவன் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி அங்கே இருக்கிறான். அவன் சந்தோஷமா இருக்கு. எங்க வயிற்று எரிச்சல அவங்க நல்லா இருக்கட்டும்னு சாபம் கூடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. ஒருத்தனுக்கு தண்டனை கிடைச்சா இது எல்லா பேருங்க பயப்படுவாங்க. ஆனா ஒண்ணுமே அவன் என்ன நினைக்கிறாங்க,
ஒண்ணுமே புடுங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீ எங்க போனாலும் ஒண்ணுமே புடுங்க முடியாது, நீ என்ன பண்ற பண்ணிக்கோ அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படி முன்ன எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. ஓப்பனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது, நீ என்ன பண்ணுவ, ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நீ என்ன பண்ற பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்றாங்க. இது சட்டத்துக்கு கூட விரோதம் இல்லையா இந்த வார்த்தைக்கு? ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க போனாலும் ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அது சேர்த்து தானே சொல்றாங்க எல்லா பேருக்கு. எல்லா பேருக்கு சேர்த்து தானே அவன் சொல்றான். ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க போனாலும் ஒண்ணும் புடுங்க முடியாது. அப்பனா போலீஸ் மேல சட்டத்து மேல அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல. என்ன பண்ணிடுவாங்க போலீஸ் அப்படின்னு இருக்கிறாங்க, அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அது பயம் வரணும், அதனாலதான் நான் போராடுறேன். அதனாலதான் எனக்கு அநியாயம் நடக்கிறது எனக்கு ஒரு முடிவு தெரியணும், எனக்கு ஒரு நியாயம் தெரியும். அது எனக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சதா அவங்க பயப்படுவாங்க. போலீஸ பார்த்தாலும் பயப்படுவாங்க, பெண்களை பார்த்தாலும் பயப்படுவாங்க. அதுதான் என்னால நான் சாதிக்கணும்னு சொல்லி நான் இருக்கிறேன். அதனாலதான் எத்தனை நாள் ஆனாலும் சரி, 10 வாட்டி சரி, 20 வாட்டி நடந்தாலும் நான் நடந்துக்கணும் தான் இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு ஒரு நியாயம் தெரியும். எனக்கு வந்து அவங்க என்ன பண்ணுங்களோ எது பண்ண எனக்கு தெரியும். என் கையில 1 ரூபாய் இல்ல. இந்த மாதிரி நிலைமையில நான் அங்க போறதுக்கு பிச்சை கட்டிட்டு போனேன். அந்த மாதிரி நிலைமை நான் ஆக்கணும். பரவாயில்ல, நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன். எங்க போனா கூட எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த நியாயத்தோட தான் நான் நிக்கிறேன். யாராச்சும் வக்கீல் நண்பர்கள் பாக்குறவங்க யாராச்சும் வக்கீல் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லலாமா? உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு. ஆனா எனக்கும் அதுதான், அதாவது ஒரு குழந்தை இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் தப்பு தான். கல்யாணம் பண்ணி விட்டு போறது தப்பு தான். அது ஒரு குழந்தை வந்து குடுத்துட்டு போறதுங்கிறது யாராலையும். குழந்தைக்கு பிளட் குரூப் கேட்டாங்க. என் பொண்ணுக்கு என்ன ரத்தம், எனக்கு என்ன ரத்தம், புருஷனுக்கு என்ன ரத்தம். எனக்கு தான் புருஷன் இல்ல மேடம், நான் கேஸ் போட்டிருக்கிறேன் அவர்னாலதான் ஒரு பொண்ணு இட்டுன்னு போயிட்டேன்னு சொல்லு. இல்லம்மா அவசியமா எனக்கு அவங்க அப்பாவோட பிளட் குரூப் தெரிஞ்சாகணும். நான் எங்க போய் தேடணும் சொல்லுங்க? எது எங்க போய் தேட முடியும்? இதெல்லாம் அவங்க கேக்குறாங்க. நான் எங்க போய் யாருக்கு போய் சொல்லி காட்டணும்? நான் எங்க போய் ஆளும் சொல்லுங்க ஐயா? நீங்களே இன்னைக்கு உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்த்துறீங்க, எல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்ப நான் என் குழந்தைக்கு அப்பா இல்லன்னு மேடம், எங்க குழந்தைக்கு அப்பா இல்ல அப்படின்னு எனக்கு சொல்ல முடியும்? அப்பா இழிச்சால் எல்லாமே ஒரு குழந்தை வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க 4 பேர் பார்த்து. அது தேவையா? எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இல்ல ஒண்ணு என் கணவர் கொடுத்துடணும், நான் கேக்குற பொருள் எல்லாம் கொடுத்துடணும். எனக்கு 2ல ஒரு நியாயம் கிடைக்கும். கணவர் வராட்டி நீங்க கேக்குறத கொடுத்துடணும். அப்ப எங்களுக்கு கஷ்டம் இல்ல. ஆமா, நான் சொல்றது தயார், என் குழந்தை சொல்றது கூட தயார். எனக்கு அநியாயம் நடக்கிறது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், என் குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். சட்ட விரோதத்துல அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பத்திரம் எங்க போய் எடுத்து போய் கொடுக்கணுமோ அங்க எடுத்து போய் நாங்க கொடுப்போம். இந்த பாருங்க எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இது பாருங்க எனக்கு நான் இது ஆயிடுச்சு, நான் டைவர்ஸ் கொடுத்துட்டேன், நான் இப்படி போய் எங்க போய் கேக்குறது, எங்க போய் சொல்றது சொல்ல முடியும் என்னால. டைவர்ஸே கொடுக்காம நான் என் புருஷனை இட்டு நீங்க எது கொடுங்க அது கொடுங்க, நான் எங்க போய் வாங்கிக்கிறேன்? நம்பிக்கையான வார்த்தை சொன்னாங்களா? கண்டிப்பிடிப்பே அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அது நம்பிக்கையே இல்லை என்னால. ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேன்தையா. இல்ல அவங்க கண்டுபிடிப்புன்னா அவங்க சைடு போய் விசாரிக்கணும்ல, அவங்க ஊருக்கு. ஆனா ஒண்ணுமே விசாரிக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டவங்களுக்கு கூட அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே எல்லாமே நடக்கிறாங்க. எதனா பணம் எதனா எதிர்பார்க்கறாங்களா இல்லையான்னு தெரியலையா. நம்ம எங்க போய் அவ்வளவு பணத்துக்கு அவங்க எதிர்பார்க்கற பணம் கூட நம்ம கிட்ட கிடையாது. பஸ்ஸுக்கே 4 ஆட்டி 5 ஆட்டி போயிட்டு வரதுக்கே காசு இல்ல. ஒரு நேரத்துல காசு இல்லாம தவிச்சுக்கனே இருந்து ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய்ல முடிச்சிட்டு வர முடியல என்னால. 100 ரூபாய் ஆகுது. இங்க இருந்து அவளுக்கும் பஸ் சார்ஜ் வாங்க, என் பொண்ணு கூட வாங்கணும் டிக்கெட்டு. அவளுக்கு வாங்கிட்டு அங்க இருந்து போய் 2 பேர் போறோம் இல்லையா, முட்டி போறதுக்கு யாரும் இல்ல. அதனால 2 பேர் போறோம். அவங்களும் ஒன்னும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. அடுத்து எப்போ வர சொன்னாங்க? இன்னைக்கு வர சொன்னாங்க.
இன்னைக்கு அமாவாசை இல்லையா, நாங்களும் குளிச்சிட்டு நாங்களும் சாமி கும்பிடணும்னு சொல்லிடுறாங்க. போல அவங்க போன் நம்பர் வாங்கி வந்திருக்கீங்களா? போன் பண்ணிக்காங்க. போன் நம்பர் வாங்கி வந்திருக்கிறேன். போன் நம்பர் அவங்க என்ன சொன்னா, நான் உங்களுக்கு போன் அடிச்சேன். எங்களுக்கு போனே அடிக்கல அவங்க. நானும் அடிக்கலான்னு பாக்குறேன். ஆனா அடிச்சாலும் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வாழ்ந்த சொல்லுவாங்க. வேறு இப்படிதான் எதுனா ஒண்ணு சொல்லுவாங்க, இன்றைய போய் நாளை வா அப்படி சொல்றாங்கப்பா. அந்த மாதிரி காலம் கட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி போய் வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தை படிப்பு கூட பாதிக்கப்பட போகுது. அவங்களும் ஸ்கூல்ல சண்டை போடுறாங்க. என்னம்மா ஒரு நாள் அமுச்சுடுற, 3-4 நாள் லீவ் போட்டுற அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இப்படி திரும்ப ராத்திரி தான் ஆயிடுது. அவங்க அமுச்சு எதுனா ஒண்ணு சொல்லி அமுச்சு விட மாட்டேன்றாங்க. ஒண்ணு கூட பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படியே நிக்க வைக்கிறாங்க. அவங்களும் என்ன எத்தனை வாட்டி தான் வந்து போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் நீங்க கண்டு எனக்கு ஒரு நாயம் கடிக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் வந்து போவேன்னு சொன்னேன். ஒண்ணுமே அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஐயா நிறைய பேர் வந்து நீ விட்டுமா, விட்டு வேலை பாருமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? எப்படி விட முடியும்? விட்டுட்டு வேலை பாரு சொன்னா என்ன? அவன் அழகா ஒரு பொண்ணு கூட இருக்கிறான். நம்ம என் குழந்தை மூஞ்சி பார்த்து வேதனையா இருக்குதே. இந்த மாதிரி அவளுக்கு கூட அந்த மாதிரி தானே கிதி பண்ணுவான். எதுக்கு ஒரு சட்டம்னு இருக்குது சொல்லுங்க. எதுக்கு சட்டம் நீதி எடுக்கிறாங்க? அநியாயம் பண்றதுக்கு நீதி பண்றதுக்கு தானே எடுக்கிறீங்க. அதெல்லாம் அவங்க இடத்த நம்ம போய் நின்ன எதுனா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. சாலையில நேரடி போய் மனு கொடுக்கலான்னு பாக்குறேன். அதுதான் பண்ணலான்னு பாக்குறேன். எனக்கு எந்த இடம்னு தெரிய மாட்டேன். அவங்க கிட்ட போய் எப்படி மனு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஆளையா வச்சா நாங்க எப்படி என் மக்கள் எப்படி அவங்க நினைப்பாங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஏன் மக்களுக்கு எங்க போவாங்க? யார நம்பி போவாங்க? இந்த மாதிரி சட்டத்துல இந்த மாதிரி செஞ்சாங்க. அதாவது உங்க சமுதாயத்துல சில பேர் தான் சட்டத்தை நம்பி வராங்க. நிறைய பேர் போயிட்டு அங்க இப்படி அழியா வைக்கிறதுன்னு சொல்லிதான் போக மாட்டேன்றாங்க. எந்த இருந்தாலும் இருக்கட்டும், நம்பிடினா அழியட்டும்னு சொல்லி 2 குழந்தை வச்சு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு சட்டம் தான் பண்றாங்க. இந்த மாதிரி வேலை மக்களை நம்பி வந்து எடுக்க மாட்டேன்றாங்களே உங்க சட்டம். அதனாலதான் இப்படி இருக்கிறாங்க. ரோட்ல நின்று குழந்தை வச்சு பிச்சை எடுக்கிறது, வாட்டர் பிளாஸ்டிக் பொறுக்கிறது யாருனால? உங்க சட்டத்தினாலதான் முடியல. ஏன்னா எங்களுக்கு ஒரு நியாய நீதி விளங்குனா தானே. எங்களுக்கு நியாயமும் நீதி விளங்க மாட்டான்றம இப்படியே வச்சிருந்தா எப்படி? அதனாலதான் இப்படி இருக்கிறாங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நானும் போயிட்டு 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 எத்தனை வாட்டி தான் போயிட்டு வர்றது. எத்தனை வாட்டி தான் 4-5 வாட்டி நடந்து மனசு வேதனை இருக்கு. அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா எதுனா ஒண்ணு செய்யணும் இல்லையா? நான் தேடி பார்த்தா அங்க போய் விசாரிச்சு, இங்க போய் விசாரிச்சு சொன்னா பரவாயில்ல. இப்ப அங்க விசாரிச்ச மாதிரி கேள்விப்பட்டீங்களா? அந்த பொண்ணோட அப்பா அந்த ஊருக்கு போயிட்டு விசாரிச்சாங்களாமா போலீஸ்? இல்ல அங்கெல்லாம் எங்கும் போல. அவங்க எங்கும் போல. ஆனா அவங்க அங்க இருக்கிறாங்கல்ல தாம்பரம் ஸ்டேஷன், அது எந்த ஊர்? சேலூர்ல தான். அவங்க அங்கதான் போகணும் சொல்றாங்க. எங்க எப்படி போக முடியும்? அங்க நம்ம அட்ரஸ் தான் இந்த ஊர்ல இருக்கு. அவங்களும் சொல்றது நியாயமா தான் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போல உங்க அட்ரஸ் எங்க இருக்குதோ அங்கதான் நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க ஒரு ஸ்டாண்டர்டா சரி நாங்க கேஸ் நீ குடுத்துறீங்க, நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்றாங்களா? இல்ல அந்த ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்றாங்களா? போன்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்க உள்ள போய் பெரிய சார் அதிகாரிகள் பார்த்தோன்னே நாங்களே எடுக்கிறோமான்னு சொன்னாங்க. எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஒண்ணுமே எடுக்கல. ஒரு மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆயிடுச்சு இல்ல? 1 மாசம் மேலே ஆகுதையா. உங்களுக்கு முன்னாடி போனேன். உங்கள இருந்து நடந்துக்கணே செருப்பு அரைஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமை இருக்கு. யாரோ வக்கீல் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க அவங்க என்ன வராங்களா? யாரும் வரலையா? யாரும் வரல. அவங்களும் என்ன எதிர்பார்க்கறாங்களோன்னு தெரியல. நம்மளுக்கு வரே பண்ணாம ஒரு பொண்ணு கூட போய் ஓடிட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் எங்க போய் பதில் சொல்றேன்? என்ன யார நம்பி போக முடியும்? போலீஸ்காரங்களே தான் போய் நம்பி நான் போய் உய முடியும். கல்யாணம் ஆயிடுச்சாமா கூட்டு போனவனுக்கு? இல்லையா தெரியல. அது மாதிரினா எனக்கு தெரியல. அவன் கல்யாணம் பண்ணிக்கானா, நான் என்ன பண்ணிக்கானா எனக்கு தெரியாது. ஆனா சும்மாதான் விட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாள் வச்சிரு அப்படின்னு சொல்லி அவனை நானும் பாக்கணும். இல்ல எத்தனை நாள் தான் அவன் கூட இருக்குன்னு நானும் பாக்கணும்.
நானும் எத்தனை நாள் தான் ஓடணுமோ நானும் அங்க ஓடுறேன். நீங்க இப்ப அங்க போவே இல்லையா? உங்க வீட்டுக்காரர் வீடு மப்பேடு இருக்கு, அங்க போனீங்களா? அங்க போய் என்ன விசாரிச்சீங்களா? இல்லையா? அங்க போனா கூட என்ன சொல்லுவாங்க, அங்கே சொல்லிட்டாங்க, டீட்டெயிலா அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை புடிச்சு ஓட்டினான். உங்க மாமியார் என்ன பண்றாங்க? உங்க மாமியார் சப்போர்ட் பண்றாங்களா உங்களுக்கு? அவங்கதான் சொன்னாங்க எங்களுக்கு, இந்த மாதிரி உன் புடிச்ச ஓட்டான், ஒரு பொண்ணை புடிச்சு நாங்க என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ பஞ்சாயத்துல உட்காந்து தாலி அறுத்து கொடு, என் புள்ள வேற கல்யாணம் பண்ணி கொட்டும் அப்படின்றாங்களா? அப்ப வந்து குழந்தை குழந்தை என்ன அர்த்தம்? அதுதான் அதுக்கு என்ன தராங்களா? ஒண்ணுமே இல்ல, எதுவுமே கொடுக்காம சுத்தி மூடி போயிடுவான். எதுவுமே கொடுக்காம நீ தாலி அறுத்து கொடுன்றாங்களா? ஒரு 50,000 ரூபாய் தர வாங்கிட்டு போயிடு, அந்த 50,000 நானே தரேன், என் புருஷனை கொடு. அவங்களுக்கு ஒரு நியாயமா எனக்கு ஒரு நியாயம். நான் கேக்குறது அவங்க கொடுக்க மாட்டாங்களா, அவங்க கேக்குறது நான் கொடுப்பேன். உனக்கு புருஷன் வேணும்னா 5 லட்சம் கொடுவா, 5 சவரம் கொடுப்பா, அந்த சாமி சொத்து எடுத்து கொடுப்பேன். நான் அநியாயமாச்சா உண்டா அநியாயமாச்சா சொல்லுங்க ஐயா? நான் தான் அநியாயமா ஆயிட்டேன். இப்போ உங்க சைடு சப்போர்ட் பண்றது யாரு இருக்காங்க? யாருமே இல்லையா? யாரு? அப்பா அம்மா தங்கச்சி யாரு? எல்லாம் தலை மூங்கி உட்காந்து யாருமே வந்து நான் இங்க வா பாக்கலாம் யாருமே இல்ல, எல்லாம் செத்து போயிட்டாங்க, தலை மூங்கி உட்காந்து. குழந்தை இன்னைக்கு தலை மூங்கிட்ட அப்பான்னு சொல்லி இன்னைக்கு நான் தலை மூங்கி போறேன், எங்க அம்மா அப்பா இறந்துட்டு. யாருமே இத வாத்தி பாக்கலாம், ஏன் அப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்கறது யாருமே கிடையாது. யாரும் இல்ல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் ஐயா, இல்ல இப்படியே தான் இன்னும் மீடியால நான் பேசிக்கனே இருப்பேன். எனக்கு ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இன்னும் பேசிக்கனே தான் இருப்பேன். நானும் போய்க்கனே தான் இருப்பேன், நான் விட மாட்டேன். எங்கன்னா நான் போய்க்கனே தான் இருப்பேன், பேசனா நான் ஓடிக்கனே தான் இருப்பேன். என்ன பண்றாங்களோ பண்ணிப்பேன். ஆனா இந்த மாதிரி சொன்ன வார்த்தைக்கு உடனே அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும். எனக்கு அதுதான் நான் வந்து அவனை பத்தி நான் கஷ்டப்படல, அவங்க போலீஸ பத்தி தான் நாங்க கஷ்டப்படுறோம். இல்ல இந்த மாதிரி பேசுறவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். இல்ல அது ஒண்ணுமே அவங்க தேடுறோம் கடிக்க மாட்டேன்றாங்க, தேடுறோம் கடிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க. என்ன நீதி இது? தண்ணி காயுதா? என்ன செய்யலையா? உடம்பு ஜுரமே ஏறிடுச்சு. ஒரு வாரமா ஓடி குழந்தை எவ்வளவு மாத்திரை மருந்து பாரு, எவ்வளவு சிறப்பு. குழந்தைக்கு ஜுரம் வந்து குளிர் ஜுரம் மாதிரி, அப்ப கூட தூக்கி ஆஸ்பத்திரி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரி போலீஸ் ஸ்டேஷன் ஓடிக்கணும். மனசாச்சே இல்லாம இந்த மாதிரி செய்யறாங்க. இந்த கடவுளுக்கு கூட மணி அடிக்குது, அந்த ஆண்டர் மனசாச்சே இல்லாம இந்த மாதிரி செஞ்சுக்கன்னு இருக்கிறேன். ஆனா நான் சும்மா விட மாட்டேன், எனக்கு ஒரு நீதி வேணும். எனக்கு அந்த நீதி கிடைக்காம நான் சும்மா விடுறதே இல்லை. போலீஸும் விட மாட்டேன், அவங்களும் விட மாட்டேன். நான் வந்து நம்புறது நிறைய மக்களை தான், அதனால மக்களுக்கு வந்து என்னோட ஆசை ஒண்ணுதான், இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஏன்னா பெரிய அதிகார இடத்துல போகணும். இது எனக்கு நடந்த அநியாயத்தை இது கண்டிப்பா எனக்கு ஒரு நியாயமா கிடைக்கும். எனக்கு உங்களால முடிஞ்சது நீங்க யாருக்கு அமுச்சுடுறீங்களோ அமுச்சு விடுங்க. ஏன்னா இது வந்து என்னோட மட்டும் இல்ல, என்னோட நிறைய கஷ்டப்படுறவங்க கூட இப்படிதான் அழியிறாங்க. ஏன்னா இதோட டபுள் அடுங்க அழியிறாங்க. ஏன்னா இது மாதிரி நான் ஒரு குழந்தை வச்சு நான் அழிறதுமே அதே மாதிரி 2 குழந்தை 3 குழந்தை வச்சு அழிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி தான் செய்யறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப எனக்கு கிடைச்ச வாய்ப்பு பேசுற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இது மாதிரி இதை ஷேர் பண்ணீங்கன்னா எல்லா பேருக்கு, இந்த மாதிரி அதிகாரிங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் நன்றி தீபா.